வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் நம்ம வீடு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். அண்ட் இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சு காமிக்கலான் இருக்கேன். இன்னைக்கு பார்க்க போறீங்களா? பார்க்கலாமா எப்படின்னு? வாங்க. அதில் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 20லேருந்து 25 பாதாம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 20லேருந்து 25 முந்திரி எடுத்துக்கோங்க. இது முதல்ல போயிட்டு மிக்சியில் ஒரு டுர் ஒரே ஒரு அடி, ரொம்ப அடிச்சிடக்கூடாது, லைட்டாக தான் அடிக்கணும். கொரன்னு அப்படியே வரணும். இது மாதிரி எடுத்துட்டு வந்துருங்க. 20லேருந்து ஒரு 30 கிரேப்ஸ் எடுத்து இதில் போட்டு இதில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கிரேப்போட ஜூஸ் வந்துருச்சு. ஸோ இதை எடுத்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அந்த முந்திரி பாதாமில் இதை ஊற்றிக்கோங்க. ஒரு 10 ட்ரை இது இருக்கும் பார்த்தீங்களா, ட்ரை டேட்ஸ் இருக்கு. அதை நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். இதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு டூர் தான், ரொம்ப அரைக்கக்கூடாது, ஜஸ்ட் பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துட்டு வாங்க. இதோட இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த டேட்ஸையும் இதில் கலந்துக்கலாம். ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸியில் ஒரு 50 கிராம் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட ஒரு கரண்டி நான் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சின பால், இதை ஊற்றிக்கோங்க. இதோட ஒரு கரண்டி கெட்டி தயிர் இருக்கு, அதை ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி சுகர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கரண்டி மெஷர் பண்ணுறீங்களோ அதே கரண்டியில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. இது மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ ஒரு அடி அடிச்சுட்டு வந்தோன்னே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி வச்சுக்கோங்க. கரண்டி ராகி மாவு போட்டிருக்கேன். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. ஸோ பீட்டரை வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிக்கு தட்டாமல் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், இது நல்லா பாருங்கள், கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு நம்ம ஏற்கனவே நம்ம திராட்சையில் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது ஒரு 1 hour ஊறிடுச்சு. ஸோ இதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் நல்ல வெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது ஒரு 10 minutes நல்லா ஊறிட்டோம். ஊறினக்கப்புறம் இந்த இதில் அப்படியே இதில் ஊற்றிலாம். ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபுல் ட்ரே வர மாதிரி. இதுக்கு மேலே நான் டாப்பிங்க்கு இன்னைக்கு எடுத்திருக்கிறது கிளாம்பெரி அண்ட் இது பல்ஸ், உங்களுக்கு சாப்பிடலாம். இன்னைக்கு டாப்பிங்காக எடுத்திருக்கிறது இது கிராப்பெரிஸ், அதுக்கப்புறம் ப்ளம்ஸ் பல். ஸோ இது ரெண்டும் தான் நான் ட்ரை ஃப்ரூட்ஸாக நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இது மேலே இது டாப்பிங் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவினாப்பில் அங்கங்கே இந்த இது போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் கிரான்பெரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கிரான்பெரி வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் போடுறேன். ஸோ இது நல்லா இருக்கும், இது சாப்பிட்றதுக்கு, இது உடம்புக்கும் நல்லது. ஸோ கிரான்பெரிஸ் நான் போட்டிருக்கேன். அண்ட் தென் ப்ளம்ஸ் நான் அங்கங்கே நீங்கள் அங்கங்கே வச்சுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோடது டெக்கரேட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம இதை வச்சிடலாம். நம்ம என்ன பண்ணலாம், சைமல்டேனியஸாக இப்போ வந்து ஒரு பால்னியோ இல்லை ஏதாவது பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொன்று ஒரு குழி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. 2 இது வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்மளோட இதை வச்சுருங்க, கிண்ணி வச்சுட்டு இதில் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுடலாம். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்துருக்குது நேச்சுரல் அன்ஸ்வீட்டட் இது கொக்கோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி நேச்சுரல் அன்ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா இது வந்து இப்படியே மெல்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோடது டெக்கரேட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம இதை வச்சிடலாம். நம்ம என்ன பண்ணலாம், சைமல்டேனியஸாக இப்போ வந்து ஒரு பால்னியோ இல்லை ஏதாவது பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொன்று ஒரு குழி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. 2 இது வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்மளோட இதை வச்சுருங்க, கிண்ணி வச்சுட்டு நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுடலாம். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்துருக்குது நேச்சுரல் அன்ஸ்வீட்டட் இது கொக்கோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி நேச்சுரல் அன்ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா இது வந்து இப்படியே மெல்ட் பண்ணணும். இது போட்டக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 3 ஸ்பூன் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். நான் இன்னைக்கு வந்து கொக்கோ பவுடர் 3 ஸ்பூன் எடுத்துக்கிறதுனால 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஒரு 25 கிராம்ஸ் பட்டர் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதோட இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இந்த பட்டர், அதுக்கப்புறம் இந்த கொக்கோ பவுடர், அப்புறம் சுகர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு கரண்டி பால் ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்ட் பால் ஊற்றினதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட ஒன்று சேர்ற மாதிரி இது மீடியம் ஃப்ளேமில் இதே மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. சரிங்களா? கலரி விட்டுட்டே இருந்தால் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி நம்ம போட்டிருக்க வெண்ணெய், கொக்கோ எல்லாம் வந்து மெல்ட் ஆகி அப்படியே வருது பாருங்கள், நல்லா இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் இது மாதிரி பண்ணுறோம்னா, நீங்கள் நார்மலாக நீங்கள் அப்படியே அடுப்பில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடியில் தீ பிடிச்சிரும். அப்புறம் எல்லாமே நம்ம பண்ணுறது எல்லாமே தீஞ்ச வாடை வந்துடும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா டபுள் பாயில் மெத்தடில் நம்ம வந்து இதை இது பண்ணுறோம். ஸோ இதில் இது ஆகி இந்த இதில் இந்த ஹீட்டட் ஆகி இந்த இது வரும், மெல்ட் ஆகி வருது பாருங்கள். ஸோ நல்லா மெல்ட் ஆகி வரணும் நம்மளுக்கு. ஸோ இது அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க. டீ பிடிக்காமல் அடி பிடிக்காமல் நல்லா கலரிக்கோங்க. ஸோ நம்மளோட சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மெல்ட் ஆனால கொண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி நம்மளோடது பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாக்லேட் சிரப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே வந்து நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ஸோ நம்மளோடது பேக்காய் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம தயாரிச்சு வச்சிருக்க சாக்லேட் சிரப் ஊற்றிடலாம்.
ஃபுல் லேயர் வர மாதிரி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி இது நல்லா ஊற்றியாச்சு. ஸோ இது பார்க்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ சாக்லேட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்புறம் நம்மளோட போட்டிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு. ஸோ நம்மளோட ராகி சாக்கோ ஃப்ரூட்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதை வந்து இப்படி கட் பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு லேயரா ஸோ இந்த மாதிரி லேயராக அடுக்குங்க. ஸோ 4 இது மாதிரி வச்சுருங்க. ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும் செம்மையாக இருக்குல்ல. லேயராக வரும். ஒரு இது லேயர் சாக்கோ, லேயர் சாக்கோ, லேயர் சாக்கோ ஃப்ரூட்ஸ், ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே லேயராக வந்துடும். ஸோ எடுத்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, லேயராக வரும்போது நம்மளோட சாக்லேட் ஃபில்லிங் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட சேர்ந்து வரும்போது செம்மையாக இருக்குங்க. அதுவும் இது கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அந்த ஐஸ் மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல் ஹெவன் மாதிரி இருக்கும், அந்த லெவலுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நம்மளோடது செஞ்சு பாருங்க மறக்காம. உங்களோட பர்த்டேவா இருக்கட்டும், ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், உங்க வீட்டில் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. இல்லை நீங்கள் வெறும் கூட நீங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறத்துலேருந்து உங்களை நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. உங்களோட சாக்கோ லேயர் ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி ஒரு யம்மியான ரெசிபி வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க என்ன பண்ணும், நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சி நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுடன் சந்திக்கிறேன். ஸோ உங்களுடன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் போது என்ன வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். பாய்.